ஹோட்டல் ஸ்டைல் பரோட்டா வீட்டிலேயே செய்கிறது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நல்லா மொறுன்னு கிறிஸ்பியான பரோட்டா செய்யணுமா உங்களுக்கு? ஹோட்டலில் மட்டுமே செய்யக்கூடிய பீச் பரோட்டா வீட்டிலேயே செய்யலாங்க. ஒரு ஃப்ளஃபியான பரோட்டா செய்யணுமா? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பாருங்கள், அப்போ தான் புரியும். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு அவர் ஃபேமிலி. HEARTYRKJAS சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பரோட்டா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த ஆரஞ்சு கலர் சின்ன கப் இருக்குது பாருங்கள், அந்த ஒரு கப்புக்கு 2 பரோட்டா பீடா வரும். பீடா அப்படின்னா ஒரு உருண்டைய பீடா அப்படிமோ. டோட்டலாக 8 பரோட்டா வேணும். ஸோ 4 கப் மாவு இந்த பவுலில் எடுத்துக்கிறேன். சின்ன கிண்ணம் எடுத்து கொஞ்சமாக தண்ணி எடுத்து 1 ஸ்பூன் உப்பு, 1 சிட்டிகை சோடா உப்பு, அப்புறம் 1/2 ஸ்பூன் சர்க்கரையை சேர்த்து அந்த கிண்ணத்துலேயே கரைச்சிக்கோங்க. கரைச்ச அந்த தண்ணியை இந்த மாவில் கலந்து விட்டுக்கலாம். 4 கப்பு மைதாவுக்கு 1/2 டம்ளர் காய்ச்சி ஆற வச்ச பாலை இது கூட சேர்த்திக்கலாம். இதையும் அப்படியே மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சப்பாத்திக்கு நம்ம மாவு பிசைவோம்ல, அதை விட கொஞ்சம் மட்டும் ஜாஸ்தியாக தண்ணியை நல்லா ஆட் பண்ணி இந்த மாவில் நல்லா கிளறி விட்டுக்கலாம். மாவு ஒட்டாமல் வர மாதிரி இந்த மாதிரி கலந்துக்கோங்க. அடுத்ததாக கஷ்டமான பகுதியை பார்க்கலாங்க. பரோட்டாவுக்கு இருக்கிறதுல இதுதான் கஷ்டமான பகுதி, மாவு பிசைகிறது. எப்படி பிசைகிறதுனா, வெளிப்பக்கம் உட்புறமாக வர மாதிரி இப்படி மடித்து நல்லா பிசைஞ்சு விடுங்க. இந்த மாதிரி நல்லா ஒரு கையில் ரொட்டேட் பண்ணிக்கிட்டு இன்னொரு பக்கம் வந்துட்டு வெளிப்புறம் வந்துட்டு உள்பக்கம் வர மாதிரி இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. பரோட்டா செய்கிறதுலே இருக்கிறதுலே கஷ்டமான வேலை இந்த மாவு பிசைகிறது மட்டும்தான். பட் பண்ணிட்டிங்கன்னா ஹோட்டல் ஸ்டைல் பரோட்டா வீட்லேயே செஞ்சிடலாங்க. ஒரு வெட் கிளாத் எடுத்து மாவு மேலே காற்று சுத்தமாக போகாத அளவுக்கு வச்சு கவர் பண்ணி ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மாவு நல்லா ஃப்ளஃபியாக சூப்பராக இருக்குங்க. ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாவே ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்கும், பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். மறுபடியும் நான் முதல்ல சொன்ன மெத்தட் மாதிரி வெளியிலேருந்து உட்புறம் வர மாதிரி வச்சு ஒரு 4 தடவை பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி பிசைகிறப்போ மாவு நல்லா பார்த்திங்கன்னா எக்கு மாதிரி இருக்குங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அடுத்து இதை கையில் எடுத்து இந்த மாதிரி இந்த ஷேப்பில் வச்சு அப்படி லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எக்கு மாதிரி வந்துடும். உள்ளங்கையில் வச்சு லைட்டாக அப்படியே லட்டு மாதிரி உருட்டிக்கோங்க, அவ்வளோதான். இந்த ஒரு உருண்டையை தான் பீடான்னு சொல்லுவாங்க. இப்படி நல்லா அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே கையில் வச்சு அப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா அழகாக வந்துடுங்க. இது போலவே நான் எல்லா உருண்டையும் பிடிச்சி வச்சுக்கிறேன். பிடிச்சி வச்சுட்டு எண்ணெயை லைட்டாக எடுத்து அப்படி கைகளை அப்ளை பண்ணிவிட்டு இப்படி எல்லா உருண்டையிலையும் வந்துட்டு மேலோட்டமாக அப்ளை பண்ணி விட்ருங்க. இதுவே போதும். பொதுவாக ஹோட்டலில் பரோட்டா செய்கிறப்ப எண்ணெய் ஜாஸ்தி யூஸ் பண்ணுற மாதிரி தெரியும். பட் ஆனால் அவ்வளோ எண்ணெயெல்லாம் தேவையில்லைங்க. ஜஸ்ட் இப்படி கையில் வச்சு உள்ளங்கையில் வச்சு பிரட்டி விட்டாலே போதும். எண்ணெய் கம்மியாக பயன்படுத்தினாவே போதுங்க. ஆனால் நான் கொஞ்சம் எண்ணெயை சேர்த்தி ஊற்றி அந்த பீடாவை லைட்டாக ஊற வச்சுட்டேன். ஒரு 2 நிமிஷம் கழித்து அந்த பீடாவை அப்படியே அப்சைட் டவுனாக திருப்பி விட்டுக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் மட்டும் பிளேட் போட்டு கவர் பண்ணி ஓரமாக வச்சுடுங்க. அதுதான் உருண்டையை எடுத்து பரோட்டா வீசுறது எப்படின்னு சொல்லித்தரேன். கொஞ்சமாக எண்ணெயை எடுத்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் நல்லா தடவிக்கோங்க. அப்போ தான் அந்த மாவு ஒட்டாமல் வரும். ஃபுல்லாக தடவிட்டு கையிலையும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு பீடா உருண்டையை மட்டும் எடுத்து உள்ளங்கையில் நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. உள்ளங்கையில் எல்லா பக்கமும் அப்படி ஃப்ளாட்டாக வர மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. குழியும் மேடும் இல்லாமல் சமமாக இருக்க மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க, அதுவே போதும். நல்லா மாவை வந்துட்டு இந்த மாதிரி பண்ண கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நம்ம கையிலேயே பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஒரு பூரிக்கட்டை கூட எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக ஹரிசாண்டலாக ஒரு தடவை போட்டுட்டு அப்போ அப்படியே அதை வெர்டிக்கலாக திருப்பி போட்டு இதையும் நல்லா அப்படி தேய்ச்சி விட்டு நல்லா பரப்பி விட்டுட்டிங்கன்னா தின் லேயராக வர்ற மாதிரி முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ தின்னாக கொண்டு போக முடியுமோ அவ்வளோ தின்னாக கொண்டு போயிருக்கீங்க. ஒரு சப்பாத்தி மாதிரி ஆல்மோஸ்ட் நம்ம கொண்டு வந்துக்கோங்க. எண்ணெய் இருக்கிறதுனால கொஞ்சம் வழுக்கத்தான் செய்யும். பட் இருந்தாலும் அப்படியே ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வர மாதிரி ஓரளவுக்கு எவ்வளோ ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ பூரிக்கட்டையை வச்சு இப்படி லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணி இப்படி தள்ளிங்கன்னா நல்லா பாருங்கள் எவ்வளோ தூரம் ஸ்ட்ரெச் ஆகி வருதுன்ட்டு. முடிஞ்ச வரைக்கும் நல்லா பெருசாக பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு கை 4 விரல் மேலேயும் இந்த கட்டை விரல் கீழேயும் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த விரலை வந்துட்டு 4 விரல் கீழே கட்டை விரல் மேலே இருக்கிற மாதிரி வச்சு துணி துவைப்போம் பார்த்தீங்களா, ஜஸ்ட் அந்த மெத்தடு தான். அப்படி வச்சு பிடிச்சிக்கோங்க. அப்படி இப்படி எடுத்து இப்படி மறுபடியும் ஒரு தட்டு, இப்படி ஒரு தட்டு, கொஞ்சம் அப்புறம் விரலை நவுத்தி வச்சு இன்னொரு பக்கம் வச்சு கட்டை விரல் கீழேயும் மேலே விரல் வச்சியும் அதே மெத்தடில் 2 தடவை இப்படி தட்டுங்க. நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வரும். இப்படி நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி அப்படி வீசுனிங்கன்னா அழகாக வீசும் காற்றுல. இப்படி நல்லா வீசி எடுத்து அப்படியே நிறுத்திட்டு உள்ளங்கையில் அப்படியே வச்சு ஒரு ரொட்டேட் பண்ணிங்கன்னா பரோட்டா பீடா சூப்பராக ரெடி ஆயிருங்க.
இது பண்ண பண்ண உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆயிரும். இப்போ 8 பீடா இருக்குது. 8 பீடாவும் ஒன்று ஒன்றா நீங்கள் பண்ணிங்கனாவே உங்களுக்கு அது பண்ணுறதுக்கு பழக்கமாயிரும். இன்னொரு தடவை செய்கிறேன் பாருங்கள். ஒரு கட்டை விரல் கீழேயும் இந்த பக்கம் கட்டை விரல் மேலேயும் 4 விரல் மேலே, அந்த பக்கம் 4 விரல் கீழே அப்படி வச்சு இப்படி சுற்றி சுற்றி பண்ணி அப்படி எடுத்து இப்படி நிறுத்தி அப்படி கையில் வச்சு அப்படி சுருட்டினிங்கன்னா ஜஸ்ட்டு போதும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக இருக்கு இல்லைங்க? இது மாதிரி எல்லாமே பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை நிறையா பேர் இருந்தீங்கன்னா ஒரு தோசைக்கல்லுக்கு 3 பரோட்டா போட்டு சுட்டிங்கன்னா தான் சீக்கிரம் சுட முடியும். இல்லைன்னா ஆல்டர்னேட்டிவ் மெத்தடை 2 தோசைக்கல் வச்சு சுடணும். ஃபஸ்ட்டு தோசைக்கல் அடுப்பில் வச்சு எண்ணெயை லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. தோசைக்கல்லில் எண்ணெயை எல்லா பக்கம் இருக்கிற மாதிரி நல்லா தேய்ச்சிக்கலாம். அடுத்தது இந்த பீடா சுருட்டி வச்ச பீடாவை எடுத்து உள்ளங்கையிலையும் விரலையும் லைட்டாக வச்சு பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி பூரிக்கட்டை எடுத்து லைட்டாக அப்படி தேய்ச்சி விட்டிங்கன்னா அந்த சின்னதாக இருக்கிறது ஓரளவுக்கு மீடியம் சைஸ் ரவுண்ட் இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ அழகாக ரவுண்டாக வந்துருச்சு. அப்படி வெர்டிக்கல்லையும் ஹரிசாண்டல்லையும் மாற்றி மாற்றி திருப்பி போட்டு இப்படி பண்ணிவிட்டு இதை நல்லா இப்படி கையில் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணலாம். 2 மெத்தட்லேயும் பண்ணலாங்க. எல்லா பக்கமும் ஈவனாக இருக்க மாதிரி லைட்டாக தட்டி விட்டு சமமாக பண்ணிக்கோங்க. தோசைக்கல் நல்லா சூடானதுமே நாம் தேய்ச்சி வச்ச பீடாவை எடுத்து அப்படியே தோசைக்கல்லில் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக ஆயில் எடுத்து சுற்றியுமே கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மேலேயும் கொஞ்சம் போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். கல் நல்லா சூடாக இருந்துச்சுன்னா நம்ம ஆயில் போட்டதுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செவந்து இருக்குங்க. அப்படியே போட்டதுமே ஒரு தடவை திருப்பி விட்டுக்கோங்க. எண்ணெய் ஜாஸ்தி வேணுங்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லைனா கொஞ்சமாக எண்ணெய் இருந்தாலே போதும், அழகாக பரோட்டா வெந்து வரும். லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா எல்லா பக்கம் நல்லா செவந்து வரும். அப்புறம் தோசை கரண்டியை வச்சு இப்படி லைட்டாக அப்பப்போ சுற்றி விட்டுட்டே இருந்திங்கன்னா எல்லா பக்கமும் செவந்து வரும். இல்லைனா ஒரு பக்கம் மட்டும் செவந்துருக்கும். இந்த மாதிரி வச்சு தோசை கரண்டியை வச்சு சுற்றி விட்டுட்டே இருங்க. ஒரு 360 டிகிரி சுற்றி விட்டுட்டே இருந்திங்கன்னா எல்லா பக்கமே அழகாக வெந்து வரும். இது நல்லா அடுப்பு வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா பரோட்டா வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். உள்ளே நல்லா மாவெல்லாம் வெந்து வர அளவுக்கு இந்த மாதிரி செவந்து வர அளவுக்கு நம்ம அப்படியே வேவிச்சு எடுத்துக்கலாம். அப்பப்போ திருப்பி விட்டு பார்த்திங்கனாவே தெரியுங்க, நல்லா சூப்பராக பொன்னிறமாக பார்க்குறதுக்கே ஆசையாக இருக்குது பாருங்கள். ஆரஞ்சு கலரில் தோசைக்கல்லில் பீடா போடும்போது ஃபுல் ஃப்ளேமில் இருக்கணும். அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேவிச்சிங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஆரஞ்சு கலரில் ரெட் கலரில் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க. கிறிஸ்பியான பரோட்டா ரெடி ஆகிட்டுருக்கு. சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்கள். நல்லா ரொட்டேட் பண்ணி விட்டுட்டே இருந்திங்கனாவே போதுங்க. பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. இப்போது இது மல்டி டாஸ்கிங் தான். அந்த பக்கம் வேக வைக்கும்போது பக்கத்துலேயே இன்னொரு கல் வச்சு 2 சைட்லேயும் பரோட்டா வேக வச்சு 2 பரோட்டாவையும் ஒட்டுக்காக எடுத்துட்டோம். இது தட்டுறது ஒரு கலைங்க. ஹோட்டல் ஸ்டைல் பரோட்டா வீட்டில் வர்றதுக்கு இதை தட்டுறதாங்க. நல்லா சைடில் நல்லா தட்டி கொடுங்க. சூடாக தான் இருக்கும். நல்லா சைடில் தட்டி கொடுத்துட்டு நிறுத்தி வச்சு இது மாதிரி ஒரு தடவை தட்டி விடுங்க. நல்லா பாருங்கள், மொறு மொறுட்டு எப்படி இருக்குதுன்ட்டு. சூப்பராக இருக்குது பரோட்டா. ஹோட்டல் ஸ்டைல் பரோட்டா வீட்டிலையே செஞ்சாச்சுங்க. இந்த பரோட்டாவை எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம். எப்பயுமே ஹாட் பாக்ஸில் பரோட்டாவை போடாதீங்க. இது ஹோட்டல் ஸ்டைல் பரோட்டா. இதே விருதுநகர் இல்லை தூத்துக்குடி பக்கம் இருக்கக்கூடிய பரோட்டா மாதிரி செய்யணுன்னா ஆயில் கொஞ்சம் நல்லா சேர்த்து ஊற்றிக்கணுங்க. கல்லிலே நல்லா ஆயிலை நல்லா சேர்த்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பீடா எடுத்து வச்சு மறுபடியும் ஒரு கரண்டி எண்ணெயை நல்லா சேர்த்து வச்சு ஆல்மோஸ்ட் எண்ணெயில் தீக்குளித்த பரோட்டான்னு சொல்லிட்டு சாங்ஸ்லாம் வரும் பாருங்கள். அந்த மாதிரி எண்ணெயிலேயே நல்லா பொரிச்சு எடுக்கணும் தோசைக்கல்லையே வச்சு. அப்படி பண்ணிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும். இதுதான் விருதுநகர் பக்கமும் தூத்துக்குடி பக்கமும் இந்த மாதிரி தாங்க பரோட்டா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதை வேக வைக்கிறதுக்கு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு அந்த எண்ணெயிலேயே நல்லா பொரிஞ்சு வரணும். நம்ம முதல்ல பண்ண பரோட்டா நார்மல் ஹோட்டல் பரோட்டாஸ், அது வந்து 10 ரூபா. அப்படின்னா இந்த மாதிரி விருதுநகர் பரோட்டா இல்லை தூத்துக்குடி பரோட்டா வந்து கிறிஸ்பியாக இருக்கிறது வந்துட்டு ஸ்பெஷல் பரோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. 15 ரூபா. 5 ரூபா பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய்க்காக சேர்த்து வருங்க. அது ஒரே பீடா தான். அதில் நார்மல் ஃப்ளஃபி பரோட்டா, அப்புறம் ஸ்பெஷல் பரோட்டா. இதுக்கு அடுத்ததாக வீச்சு பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது மாதிரி பீடாவை எடுத்து 360 டிகிரி எவ்வளோ உங்களால் ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ பூரிக்கட்டை வச்சு இப்படி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. எவ்வளோ தூரம் ஸ்ப்ரெட் ஆகிருக்குங்கிறத நான் காட்டுறேன் பாருங்கள். இப்படி நல்லா எவ்வளோ ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. கல்லில் அதை எடுத்து போடுறதுக்கு முன்னாடி ஆயில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த ஸ்ப்ரெட் பண்ண வீச்சை எடுத்து இதில் போட்டுட்டு போட்ட உடனே அப்படியே இதை வந்து திருப்பிடுங்க. ஏன்னா நம்ம நல்லா கல் சூடாக இருக்கவும் இது ரொம்ப தின் லேயராக இருக்கவும் சீக்கிரமாகவே வந்துட்டு ஒரு பக்கம் ஹாஃப் இது வெந்துடும். எண்ணெய் வந்துட்டு உள் பக்கமாக நல்லா வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. பண்ணிவிட்டு உடனே ஒரு 5 to 10 செகண்ட்ஸ்லேயே வந்து திருப்பி போட்டுருங்க.
பாருங்கள், நம்ம போட்டு ஒரு 5-6 செகண்ட்லேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செவக்க ஆரம்பிச்சிடும். இங்கே உள் பக்கமும் வந்துட்டு லைட்டாக ஆயிலை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா லைட்டாக எக்கு உடச்சி ஊற்றி கொஞ்சமாக குழம்பு வந்து ஊற்றிக்கிட்டேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எக்கு வீச்சு சூப்பராகவே இருக்குங்க. இதை மடிக்கிறது ஒரு ஸ்பெஷலுங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு கீழ் பக்கமாக இது பண்ணிவிட்டு அப்புறம் இங்கே சைடில் வந்துட்டு ஒரு முக்கோணமாக வச்சுக்கலாம். இந்த பக்கமும் இப்படி நல்லா மடித்து விட்டிங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்துடும். பீச்சில் எக் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சமாக ஆயில் மட்டும் சைடில் வந்து சுற்றி பக்கமும் சரௌண்டிங்கில் விட்டுக்கலாம். விட்டுட்டு லைட்டாக வச்சுட்டு கரண்டி வச்சு அப்படியே லைட்டாக திருப்பி போட்டுருங்க. இப்போ என்ன ஆகும்னா நம்ம போட்ட அந்த எக்கு வந்துட்டு முன்னாடி அப்படியே கல்லில் பட்டு ஸ்ப்ரெட் ஆகி வேக ஆரம்பிச்சிடும். இப்போ வந்துட்டு ஃபுல்லாக வந்து ஃப்ளேமை கம்மி பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா வேகணும். உள்ளே வந்து எக்கு நல்லா வெந்து வரணும். வேணும்னா லைட்டாக ஆயிலை இங்கே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா செவந்து வந்திருக்கும். அவ்வளோதாங்க, ஹோட்டல் ஸ்டைல் முட்டை வீச்சு. வீச்சை வந்துட்டு எக்லெஸ்ஸாக போட்டிங்கன்னா இது வீச்சு, நார்மல் வீச்சு. எக்கு போட்டிங்கன்னா எக்கு வீச்சுங்க. டோட்டலாக எத்தனை பரோட்டா வெரைட்டிஸ் பார்த்துருக்கோம் பாருங்கள். ஃப்ளஃபி பரோட்டா, ஸ்பெஷல் பரோட்டா, வீச் பரோட்டா, இது வந்து எக்கு பரோட்டா. எக்கு பரோட்டாலேயே இதுலேயே வந்துட்டு நான் லைட்டாக குழம்பு ஊற்றி பண்ணுவேன். இது ஸ்பெஷல் எக்கு வீச் பரோட்டா அப்படின்னு வச்சுக்கலாம். இது தாங்க மதுரை சைடில் வந்துட்டு மட்டன் வீச்சு, சிக்கன் வீச்சுன்னு சொல்லிட்டு உள்ளே பீசஸ் வச்சு விற்றுருப்பாங்க. ஒன்று ஒரு ரேட்டு. இப்போ நார்மல் எக்கு வீச்சே வந்து 70 ரூபா பக்கம் பார்த்தோன்னா ஹோட்டல்ஸில் விற்றுட்ருக்குங்க. இந்த வீச்சினுடைய கார்னர்ஸ் அப்புறம் சென்டர் பக்கம்னா அப்படியே தோசை கரண்டி வச்சு தள்ளி வேக வச்சு எடுத்துக்குங்க. பாருங்கள், சூப்பரான கிறிஸ்பியான எக்கு வீச் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோவில் ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு ஃப்ளஃபியான பரோட்டா செஞ்சுறது அப்படின்னு பார்த்தோம். விருதுநகர் பரோட்டா, தூத்துக்குடி சைடில் போகக்கூடிய பொரிச்ச பரோட்டா, அப்புறம் எக்கு பீச் பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். எல்லா பரோட்டாவும் நான்வெஜ்ஜுக்கு சூப்பரான காம்பினேஷனுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்ஸுங்க. HEARTYRKJAS யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், பிடிக்காதவங்க உங்கள் வியூஸை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.